ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வினிகரியில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில வீடியோலாம் வந்து ரொம்ப மஸ்ட்டுன்னு இருக்கும், நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இருக்கும். ஸோ அதில் ஒன்று வந்து வினிகரியில். பேலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரைன் ஸ்டெம் வீடியோ, பீட்டா ப்ரீடிங் வீடியோ, பீட்டா குட்டிங்கில் வந்து எப்படி அடல்ட் வரைக்கும் வளர்க்குறது. ஸோ அந்த வீடியோலாம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா அது சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ். எனக்கு வாட்ஸ்அப்பில் யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த லிங்க் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு, எல்லாருக்குமே எப்பயுமே தேவைப்படக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. ஸோ அதில் மொதப்படியாக வந்து இப்போ வினிகரியில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ வந்து வினிகரில்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி அதை கல்ச்சர் பண்ணணும், எப்படி குட்டிங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு லைனாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். ஸோ வினிகரில் அப்படின்னா வந்து ஒரு கண்ணுக்கே தெரியாத பூச்சி, சரிங்களா? ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம நல்லா க்ளோஸ்அப்பாக பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அது வந்து வினிகரில் கல்ச்சர் பண்ணுறோம், அதனால் அது பேர் வந்து வினிகரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வினிகரில் என்ன யூஸு, என்ன பர்பஸ்க்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டா ப்ரீட் பண்ணுறோம், இல்லைனா வந்து டெட்ராஸ் ப்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட குட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். நம்ம கண்ணுக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ கண்ணுக்கே தெரியாத குட்டி மீனுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். ஸோ உணவு வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிரியேச்சராக தான் இருக்கணும். நம்ம ஃபுட்டோ இல்லை பில்லட்டோ எது அரைச்சி போட்டால் கூட, பவுடர் மாதிரி பில்லட்டு போட்டால் கூட அது சாப்பிடாது. ஸோ லைவ் கிரியேச்சர்ஸ் தான் வந்து நம்ம குட்டிங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் வந்து வினிகரில். இன்னும் நிறைய இருக்குது, இன்ஃபோஷியா, மைக்ரோவாம்ஸு. ஸோ நிறைய லைவ் கல்ச்சர்ஸ் இருக்கிறப்ப ஏன் வினிகரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நம்ம செட்டப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்னு இருக்கும். எந்தெல்லாம் என்னோடய பாட்டில்ஸில் இருக்க வினிகர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செட்டப் வந்து 3-4 மாதமாக நான் தொடாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அதுங்க பாட்டில் வந்து கொச்சன்னு பெருகிட்டு பாட்டிலில் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது, மெயின்டைன் பண்ணணும், அந்த பூச்சிங்களுக்கு வந்து எதனா ஃபீடு போட்டுக்கினே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து கல்ச்சர் பண்ணுறோம், நம்ம வைக்கிறோம், அது பாட்டு வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுற நேரத்தில் குட்டிங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வினிகரியில் வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம். அண்டு கல்ச்சர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிராஷே ஆகாது. எனக்கு கிராஷ் ஆகிருக்கு. எப்படி கிராஷ் ஆகும் அப்படின்னா, வினிகரில் எல்லாமே வந்து டக்குன்னு ஃபுல்லாக செத்து போயிடும். ஒரு 4-5 மட்டும் சர்வே ஆகி உள்ளே இருக்கும். அதுங்களே வந்து டக்குன்னு அப்படியே பெருகிடும், சரிங்களா? கிராஷ் ஆனால் திருப்பி அதுவே வந்து கல்ச்சர் ஆகிக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த கல்ச்சரில். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நான் இது வரைக்கும் வேறு எந்த ஒரு மைக்ரோ கல்ச்சரும் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ மைக்ரோ கல்ச்சரில் வினிகரில் மட்டும்தான் வந்து நான் குட்டிங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 100-70 குட்டிங்களை வந்து பீட்டாஸை நான் வந்து சர்வே பண்ணி காப்பாற்றிருக்கேன். ஸோ வினிகரியில் வந்து ஃபஸ்ட் ஃபீடாக கொடுத்து. ஸோ நீங்களும் இந்த அளவுக்கு குட்டிங்களை சர்வே பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வினிகரியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ வினிகரியில் வந்து நம்ம அடல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 days தான் வந்து வினிகரியில் கொடுப்போம். அது ஒரு லைட் பூஸ்டப்காக தான். ஸோ வினிகரில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2-3 நாளைக்கு தான் நம்ம கொடுப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா குட்டிங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ வேலைக்காகாது. ஜஸ்ட் அந்த 2-3 நாள் அதோட க்ரோத்தை லைட்டாக பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரைன் ஸ்டெம்ப்பு, மைக்ரோ பில்லட்டு அப்படின்னு மாறிக்கிட்டே போகலாம். ஸோ வினிகரில் அப்படின்றது 2-3 நாள் நம்ம கொடுக்கறதுக்காக தான் இது வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வினிகரியில் வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கல்ச்சர் வந்து நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். ஒரு வாட்டர் கேன்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ எதில் வேணால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க பாருங்கள். நான் பாட்டில்ஸ்லாம் ஆனால் சுத்தமாக க்ளோஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, வேறு எந்த பூச்சும் போயிட்டு அதில் முட்டை வச்சு வேறு எந்த பூச்சும் அதில் உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபுல்லாக ஏர் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாத்தை வச்சோ இல்லைனா மூடி இருக்குது அப்படின்னா மூடியில் ஹோல் போட்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏர் போகிறதுக்கு வந்து கேப் இருக்கணும். நான் வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் நம்ம லொக்கேஷனுக்கு எந்த ஒரு பூச்சும் போயிட்டு வினிகரில் போய் எக் வைக்காது. ஸோ வினிகரில் வந்து வேறு எந்த பூச்சும் உருவாகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் நான் வந்து ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வேறு எந்த ஒரு பூச்சும் வந்து அதில் கல்ச்சர் ஆகி பாலி கல்ச்சர் ஆகலை. ஸோ கல்ச்சர் வந்து எந்த விதமான கண்டெய்னரில் வேணால் பண்ணிக்கலாம். பட் குட்டிங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், அந்த பாட்டிலேருந்து எடுத்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக தின்னாக இருக்கணும். உதாரணத்துக்கு சரக்கு பாட்டிலில் இருக்க நெக்கு மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி மெல்லிஸாக இருக்குது அப்படின்னா தான் குட்டிங்களுக்கு வந்து நம்ம எடுத்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு டெஸ்டிங்காக பண்ணுறவங்க அவசரத்துக்கு எது கிடைக்குதோ அதில் பண்ணிடுங்க. பட் உங்களுக்கு பாட்டில் கிடைக்கும், சரக்கு பாட்டில் கிடைக்குன்னா பாட்டிலில் டேரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா சரக்கு பாட்டில் இருந்தால் தான் நம்ம குட்டிங்களுக்கு வந்து எடுத்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ அதில் தான் நீங்கள் மேக்ஸிமம் கல்ச்சர் பண்ண பார்க்கணும். இல்லை அவசரத்துக்கு மட்டும் ஜஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன்லேயே இதுலேயே கல்ச்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் சரக்கு பாட்டிலுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 50% வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 50% வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன பீஸாக வந்து ஆப்பிள்ஸை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. ஆக்சுவலாக இந்த சின்ன பீஸ் ஆப்பிள் வந்து காலியே ஆகாது. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் சரி பாட்டிலில் அப்படியே தான் இருக்கும்.
இந்த ஆப்பிள்ஸ் காலியாச்சு அப்படின்னா வந்து நம்ம புதுசாக ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் காலியே ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஒரு 5-6 பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து போட்டுடுங்க. ஸோ மொதல் ஆப்பிள்ஸ் போடுறப்ப அது ஃப்ளோட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 days இல்லை 1 week கழிச்சு வந்து ஃப்ளோட் ஆகிற ஆப்பிள்லாம் வந்து சிங்க் ஆகிடும். ஸோ அது ஃப்ளோட் ஆகுதோ சிங்க் ஆகுதோ நமக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது, எப்படியோ அது இருந்துட்டு போட்டோம். ஸோ அதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நான் போடுறப்ப ஃப்ளோட் ஆகுது, ஒரு சிலருக்கு வந்து சிங்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு எனக்கு டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான். இந்த சின்ன ஒர்க்கு தான் வந்து வினிகரியில் இருக்குது. 50% வினிகரியில் வாட்டரு, அதுக்கப்புறம் ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணி போடணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வினிகரில் நமக்கு தேவை. ஸோ அது வந்து மதர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் வினிகரில் இருந்தால் தான் நம்மளால் நிறைய பெருக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த பண்ண செட்டப்பில் வந்து ஏற்கனவே என்கிட்ட வினிகர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சோண்டு வந்து நான் மதர் கல்ச்சரை சேர்த்தோன்னே இந்த பாட்டிலில் ஃபுல்லாக வந்து வினிகரில் ஒரு 15 days வந்து பெருகிடும். ஒரு சில நேரம் வந்து சீக்கிரம் கூட வந்து பெருகும், 6 to 7 days பெருகும். ஒரு சில நேரம் 2 to 3 days வந்து நல்லா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 2 to 3 days கண்ணுக்கு தெரியும். போக போக அது பெருகிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 15 days ஆகிடும், சரிங்களா? நீங்கள் இப்போ பீட்டா ப்ரீட் பண்ண போகிறீங்க, வினிகரில் கல்ச்சர் செட்டப் பண்ணோம் அப்படின்னா 15 days முன்னாடியே வந்து பண்ணணும், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 month முன்னாடியே அதுக்கு என்னென்ன ஃபீடு குட்டிங்களுக்கு தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ 15 days முன்னாடியே வந்து நம்ம வினிகரில் கல்ச்சரை ரெடி பண்ணால் தான் குட்டிங்க பிறக்கிறப்ப நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மதர் கல்ச்சர் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது கொஞ்சோண்டு வினிகரில் இருந்தால் தான் அதை நிறைய பெருக்க முடியும். ஸோ அந்த கொஞ்சோண்டு கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானுமே வந்து அதை சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 120 rupeesக்கு வந்து நான் சேல் பண்ணுறேன். ஷிப்பிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கொஞ்சோண்டு கல்ச்சர் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ கல்ச்சர் பண்ணியாச்சு, 15 days ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குட்டிங்களுக்கு எப்படி அதை ஃபீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதை வேற ஒரு பாட்டிலில் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அது செட்டப் பண்ணி அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்பயுமே வந்து வினிகரில் இருக்கும். ஸோ அந்த நெக்கு வரைக்கும் வந்து நம்ம வினிகரை ஆட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டாப் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும். இங்கே சென்னையில் 80 rupees, ஒரு சில இடத்துல 100 அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக இருக்கும், நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சோண்டு ஸ்பாஞ்சை பிச்சு இதோட நெக்கில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக வந்து லூஸாகவே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வினிகர்லாம் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் லூஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சு வச்சதுக்கப்புறம் மேலே வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்து வினிகர் இருக்குது, நடுவில் ஸ்பாஞ்சு, அதுக்கு மேலே வந்து வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ கீழே இருக்க வினிகரில் எல்லாமே வந்து ஸ்பாஞ்சை தாண்டி மேலே வந்து வாட்டருக்கு வந்துடும். ஸோ ஆக்சிஜன் எடுக்கணும் அப்படின்ற பர்பஸ்னால அதுங்க எல்லாமே வந்து மேலே ஏறிடும். ஸோ பாட்டிலில் இருக்க மொத்த வினிகரிலுமே வந்து அந்த சின்னோண்டு மேலே இருக்கிற நல்ல தண்ணியில் ஏறிடும். ஸோ நம்ம குட்டிங்களுக்கு வந்து வினிகரோட சேர்த்து டேங்க்கில் ஊற்றவே கூடாது. ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ்ஸு. நல்ல தண்ணியில் வினிகரை வந்து நம்ம ஏற வைக்கிறோம். ஸோ இந்த நல்ல தண்ணியில் வினிகர் எத்தனை நாள் சர்வே ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 week மேலே வரைக்கும் வந்து வினிகரில் அந்த நல்ல தண்ணியில் சர்வே ஆகும். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இப்போ வேறு ஒரு கல்ச்சர் மைக்ரோவார்ம்ஸ் கல்ச்சர் பண்ணியிருக்கோம், அதை டேங்க்கில் போடுறோம் அப்படின்னா 1 weekலாம் அது சர்வேவே ஆகாது. ஸோ நம்ம அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னாலும் குட்டிங்க எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வினிகரில்ஸை சாப்பிட்டுக்கும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் இதில். ஸோ மேலே இருக்கிற வினிகரில்ஸை வந்து நான் வந்து அப்படியே பாட்டிலோடு வந்து சாய்ச்சி விட்டுருவேன். ஸோ தண்ணி நல்ல தண்ணியில் இருக்க வினிகரில் எல்லாமே குட்டிங்களோட டேங்க்கில் போயிடும். இல்லை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிரஞ்சியை வச்சு எடுத்து நீங்கள் டேங்க்கில் குட்டிங்களுக்கு வந்து தாராளமாக போடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளானது, நல்லா யூஸ்ஃபுல்லானது. நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஃபீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம பண்ணுற விஷயம். சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா சர்வைவல் ரேட் மொத்தமாக மாறிடும். 100 குட்டி பிறக்குது அப்படின்னா எதனா ஒரு தப்பு செஞ்சேன்னா அந்த இடத்துல தான் டக்குன்னு 50-60 குட்டி வந்து எனக்கு இறந்து போகும். ஃபஸ்ட்டு ஃபீடு கொடுக்க டிலே ஆக்குறோம் அப்படின்னாலும் மொத்தமாக இறந்து போவோம். குட்டிங்கெல்லாம் ஒரு 15 நாள் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம ஃபீடை வந்து கரெக்டாக போடணும். கம்மியாக போடலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். ரொம்ப டிலே ஆச்சு, 1 day லேட் ஆகுது, 2 day லேட் ஆகுதுன்னா குட்டிங்கெல்லாம் மொத்தமாக இறந்து போயிடும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உணவு அப்படின்றது நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபீடாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து வினிகரில் தான். செகண்ட் ஃபீடாக வந்து ஒரு 2 to 3 days கழித்து நம்ம பிரைன் ஸ்டெம்பை ஹேட்ச் பண்ணி குட்டிங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ பிரைன் ஸ்டெம்ப் வீடியோ, அதுக்கடுத்து குட்டிங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நான் தாராளமாக போடுறேன். பட் கொஞ்சம் டிலே ஆகும். கண்டிப்பாக வந்து வீடியோஸ் அடுத்தடுத்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். இன்னொன்று முக்கியமானது, ஸோ உள்ளே வைக்கிற ஸ்பாஞ்சை வந்து நம்ம கையால் எடுக்க முடியாது. ஏன்னா பாட்டிலோட ஓப்பன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நம்ம கையால் எடுக்க முடியாது. ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு கயர் கட்டி உள்ளே வந்து வச்சுருங்க. ஸோ அந்த கயரை இழுத்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் வெளியே வர்ற மாதிரி.
அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து ட்வீசர் இருக்குது. ஸோ நான் ஸ்பாஞ்சை எடுக்கணும் அப்படின்னா ட்வீசர் வச்சு எடுத்துருவேன். மேக்ஸிமம் யார்ட்டையுமே வந்து ட்வீசர் இருக்காது. அதனால் ஸ்பாஞ்சில் எப்பயுமே ஒரு ரோப்பு கட்டிவிடுங்க, கயிறு கட்டிவிடுங்க. ஸோ கயிறை கட்டிட்டு நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா வேணுன்றப்ப கயிறை வச்சே வந்து இழுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஒன்றும் இல்லை, ஸ்பாஞ்சை எடுக்க முடியல அப்படின்னா எதனா குச்சை வச்சு உள்ளே தள்ளி விட்ருங்க. அது அப்புறம் கூட நீங்கள் பாட்டிலை வந்து காலி பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. உள்ளே ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்லேயே ஸ்பாஞ்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, உள்ளே சிங்க் ஆகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ நெக்லேயே எப்பயுமே ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா வினிகரிகளால் ஏர் எடுக்க முடியாமல் எல்லாமே வந்து இறந்து போயிடும். ஸோ கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போகணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டர் கல்ச்சர், மதர் கல்ச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். பை.